Let's read from verse 3 and 4. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அவருடைய நேசருடைய பரிமள தைலங்களை பற்றி 2 வாரமாக நாம் படித்து வந்தோம். We are meditating about the good ointments of our beloved for the past 2 weeks. இப்பொழுது இந்த 3ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியில் ஆகையால் கன்னிகைகள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று நாம் வாசித்த அந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். And we are going to meditate the second portion of verse 3 where it is said, therefore do the virgins love thee. அந்த லாஸ்ட் பிட் மட்டும் வாசிங்க. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். Therefore do the virgins love thee. இந்த கன்னியர்கள் யார்? Who are these virgins? ஏற்கனவே இந்த நேசருக்கு ஒரு மணவாட்டி ஸ்தானத்தில் சூலமித்தியால் என்கிறதான ஒரு கிராம பெண் இருக்கிறாள். Already to this beloved bridegroom there is a village girl appointed and her name is Shunammite women. அவள் தான் இப்போது இந்த வசனத்தில், இந்த பாட்டில், இந்த உன்னத பாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறாள். And she is the one who is conversing in this particular verse which is being read. அவள் தான் 2ஆம் வசனத்தில் அவர் என்னை முத்தம் செய்யட்டும் என்று சொல்லுகிறாள். And she is the one who says in the second verse, let him kiss me with the kisses of his mouth. அவளே தான் இப்பொழுது ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறாள். And it is the same Shunammite women where she says, therefore do the virgins love thee. இந்த கன்னியர்கள் யார் என்று புரிய வேண்டும் என்றால், And to understand who are these virgins, யூதர்களுடைய கல்யாண சூழ்நிலையை, அவர்களுடைய சடங்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். we need to understand the procedures which are followed in a Jewish marriage. பொதுவாக யூத கல்யாணங்களில் இப்படி ஒரு சடங்கு உண்டு. And there is a tradition which is followed in a Jewish marriage. மணவாளன் புறப்பட்டு போய் அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து மணவாட்டியுடைய வீட்டுக்கு போவார்கள். The bridegroom along with his friends, they will go to the bride's house. போகும்போது இந்த மணவாளன் மணவாட்டியுடைய வீட்டுக்குள் போய் மணவாட்டியை வெளியே கொண்டு வந்து, and he will the bridegroom, he will go into the bride's house and he will bring her out. அவள் வெளியே வரும்பொழுது இந்த மணவாட்டிக்கு சில தோழிகளாய் இருக்கிற கன்னியர்கள் இருப்பார்கள். And when the bride is coming out, there will be some virgins who will be as friends to the bride. இவர்கள் வந்து இந்த மணவாளனை வாழ்த்துவார்கள். And these virgins, they will come and bless the bridegroom. இதெல்லாம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமித்த பிறகு நடக்கிறதான காரியங்கள். And all these things or the traditions will happen after the sunset. இப்படி இருக்கும்போது மணவாளனும் மணவாட்டியும் இந்த மணவாளனுடைய நண்பர்களும் மணவாட்டியுடைய தோழிகளும் எல்லாரும் சேர்ந்து பவனியாக மறுபடியும் மணவாளன் வீட்டுக்கு போவார்கள். And after this, both the bridegroom and all his friends and the bride and her friends or the virgins, they will all go as a procession to the bridegroom's house. இது ராத்திரி நேரம் இருக்கிறதுனால அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கைகளில் தீவெட்டி ஏந்தி கொண்டு நடக்க வேண்டும். And because it is a night time, everyone will have a torch in their hands to walk. இதை பற்றி தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை பற்றிதான உவமையில் நாம் வாசிக்கிறோம். அதே சித்திரத்தை நாம் பார்க்கிறோம். And concerning which with the same background we read in Matthew chapter 25 about the 10 virgins as a parable. பொதுவாக இந்த 10 கன்னிகைகளுடைய உவமையை நாம் படிக்கும் போது பொதுவாக எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த 10 கன்னிகைகள் தான், அதாவது புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் தான் மணவாட்டி சபை, புத்தி இல்லாதவர்கள் தான் கைவிடப்படுகிற சபை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். In general, people argue and they say that this out of these 10 virgins, the 5 wise virgins are the church which is being caught up, and the other 5 who are foolish are the church which is being left behind. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியம், but now what we are going to meditate, அது அப்படி அல்ல. it is not like that. 10 கன்னிகைகள் என்று சொல்வது அவர்கள் மணவாட்டி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. And when we say 10 virgins, they don't belong to the brides. இந்த கல்யாண சடங்கில் இப்பொழுது நாம் கேட்டோமே, மணவாட்டியை கூட்டிக் கொண்டு மணவாளனுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த மணவாட்டியுடைய தோழிகள் அவர்கள்தான் இந்த கன்னிகைகள் என்று அழைக்கப்பட்டு இந்த மணவாட்டியோடு கூட நடந்து போகிறார்கள். When the bridegroom goes to the bride's house in order to bring the bride out, and we have some virgins who are friends of the bride,
these are those virgins. இதற்கு ஆதாரமாக ராஜாவின் கல்யாணம் நடக்கும்போது 45ஆம் சங்கீதத்தில், and as a proof for this, when the marriage of the king comes, when we read in Psalms chapter 45, 14ஆம் 15 மணவாட்டியை கூட்டிக் கொண்டு போகும்போது அங்கேயும் சில கன்னியர்களை நாம் பார்க்கிறோம். and when the bridegroom takes the bride along as a procession, even there on the path we see certain virgins. வாசியுங்கள். சித்திர தைலாலை தைத்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் ஒரு ஸ்திரீ, ஒருத்தி. Here it's mentioned she in a singular. அதற்கு பிறகு அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். பாருங்கள், இதுதான் கன்னிகைகள், தோழிகள். அவர்கள் அந்த அவள் அல்ல, அவள் வேற, இவர்கள் வேற. And when we say she, and that is completely different, and the companion of the bride, who are these virgins, they are different. தோழிகள் ஆகிய கன்னிகைகள், virgins who are her companions, இவர்களும் ராஜா கிட்ட தான் கொண்டு வரப்படுகிறார்கள். even they are brought to the king. இந்த மணவாளனும் மணவாட்டியும் அந்த யூதர்களுடைய கல்யாண சடங்குகள், அந்த மணவாட்டியுடைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த தோழிகளும் வந்து அந்த ராஜாவை அந்த மணவாளனை வாழ்த்துவார்கள். And when the bridegroom goes inside the bride's house, brings her out, and when both comes outside, these virgins who are the companions of the bride, they will bless both. அப்போ அதே போலதான் இவர்களும் இந்த ராஜாவண்டை, அந்த மணவாளன் தான் ராஜா, அவர் அண்டை கொண்டு வரப்படுகிறார்கள். And even these virgins, they are also brought forth unto the king. இது இந்த கன்னிகைகள் இவர்கள் அந்த மணவாட்டி கூட்டத்தார் அல்ல என்று நிரூபிக்கிறது. And this shows these virgins doesn't belong to the group called the bride. இதற்கு ஆதாரமாக மறுபடியும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது சில குறிப்புகளை அங்கே பார்க்கலாம். And as a proof once again for these, when we come to Matthew chapter 25, we can meditate certain points there. இந்த 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். And we read these 10 virgins, they go to meet this bridegroom. முதலாம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். We can read that in verse 1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். எதிர்கொண்டு போக புறப்பட்ட, அவரை சந்திக்க புறப்படுகிறார்கள். And they go forth to meet the bridegroom. அவ்வளவுதானா? இவங்களுக்கு கல்யாணம் என்று ஒரு வார்த்தை இல்லையே இங்கே. Here there is no word mentioned about a marriage. இந்த 10 கன்னிகைகள் மணவாளனை கல்யாணம் பண்ணும்படியாக போகிறார்கள் என்று சொல்லப்படவில்லை, எதிர்கொண்டு போகிறார்கள். It is not mentioned that these 10 virgins are going in order to marry the bridegroom, but they are just going to meet him on the way. 10ஆம் வசனத்தில் in verse 10, நாம் சொல்லுகிற நான் இன்னைக்கு ஒரு மேரேஜுக்கு போக போறேன் என்று சொல்லுகிறது போல இவர்களும் ஒரு மேரேஜுக்கு போகிறார்கள். And as we commonly say that I am going to attend a marriage today, even these virgins are going to attend a marriage. ஒரு மணவாட்டி அப்படி சொல்ல மாட்டாளே. And a bride is not going to say that. என் மேரேஜுக்கு நான் போகிறேன் என்று சொல்லுவாள். She will say, I am going for my marriage. 10ஆம் வசனத்தில் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்போ இவர்கள் தான் அந்த தோழிகள், மணவாட்டிக்கு பின்னாடி போகிறவர்கள். These are the companions, the virgins who go behind the bride. அது மாத்திரமல்ல, not just that, இந்த முதல் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், we once again read Matthew chapter 25 and verse 1. புதிய ஏற்பாட்டு பைபிளை பார்க்கும்போது, when we consider the New Testament Bible, ஆரம்பத்தில் நமக்கு பிரிண்ட் செய்கிறது போல் அந்த நாட்கள் பைபிள் பிரிண்டிங் இல்லை, எழுதுவார்கள். And like how we have printed Bibles in our hand, in those days they don't print it, but rather they will write it. அப்ப அதுக்கு manuscripts கையினால் எழுதப்பட்டது என்கிறதான காப்பீஸ், அந்த நூல்கள் தான் இருக்கும். And in those days they will have manuscripts which are nothing but all written by people by hand. அப்போ அந்த காப்பீஸ்ல அவர்கள் கையினால் எழுதுறதுனால சில வித்தியாசங்கள் இருக்கும். And because it is written by hand, and there might be some differences in the copies which they make. இப்படி இன்றைக்கு கூட இந்த புதிய ஏற்பாட்டு பைபிள்ல ஆயிரக்கணக்கான காப்பீஸ் பல லைப்ரரிஸில் உண்டு. Even today, likewise, we have different copies in different libraries in many numbers. அதாவது 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் 4ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டதான அந்த காப்பீஸ் இன்றைக்கு கூட பல லைப்ரரிஸில் இருக்கிறது. And in the 2nd, 3rd or the 4th century, whatever was written, such copies are even available this day. அதுல சில பிரதிகளில்
In some of the copies, குறிப்பாக சீரிய பாஷையில் எழுதப்பட்டதான பிரதிகளில், in particular the copies which were written in Syrian language, இந்த 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். And this Matthew chapter 25 verse 1 is written in this way. மணவாளன் என்கிறதான் அந்த வார்த்தை வாசிக்கும். மணவாளனையும் மணவாட்டியும் என்று சேர்த்து அப்படி வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவீட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனும் மணவாட்டியும் எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இப்படிதான் சீரிய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in this fashion in the Syrian translation. பொதுவாக ஒரு காரியத்தை நாம் ஒரு தவறு செய்யும் போது, ஒரு காப்பி எழுதும் போது ஒரு பகுதியை விட்டுவிடதான் சுலபம். ஆனால் எக்ஸ்ட்ரா எழுதுவது என்று சொன்னால் அது எங்கேயோ இருந்திருக்க வேண்டும். And in general, when we copy a certain copy, it is possible that we might tend to forget or omit certain word. But because this word should have been there, and that is why they have written it. இப்போ மணவாளனையும் மணவாட்டியும் எதிர்கொண்டு சந்திக்க போகிறதான 10 கன்னிகைகள் சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கல்யாண சடங்குக்கு பொருத்தமான வார்த்தையா இருக்கிறது. And when we say these 10 virgins went forth to meet both the bridegroom and the bride, then it fits to the exact scenario where I said where the bridegroom goes to meet the bride with all the companions. அது மாத்திரமல்ல, Not just that. 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, We read verse 5. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அவர்கள் எல்லாரும் என்று சொன்னால் புத்தி இல்லாத கன்னிகைகளும் தூங்கினார்கள், புத்தி உள்ள கன்னிகைகளும் தூங்கினார்கள். When it is said they all slumbered and slept, it is both the wise virgin as well as the foolish virgin, they all slept together. மணவாட்டி தூங்க முடியாது. The bride cannot sleep. மணவாட்டிக்கு அதாவது விழித்திருங்கள், நித்திரையை விட்டு எழும்பும் நேரமாயிற்றே என்றெல்லாம் மணவாட்டியிடத்தில் பைபிள் ஆலோசனையா சொல்லுகிறது. And as a counsel it is said to the bride, awake, awake out of thy sleep. ஆகையால் மணவாட்டி விழித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் புத்தி உள்ள கன்னிகைகளா இருந்தாலும் இவர்களும் தூங்குகிறார்கள். And the bride is supposed to stay awake and be vigilant all the time, but these virgins, they are sleeping. தூங்குன காரணம் என்ன? Why are they sleeping? மணவாளன் தாமதித்த போது, when the bridegroom tarried. அப்ப மணவாளன் தாமதிக்கும் போது மணவாட்டி தூங்குவாள் என்றால் அது மணவாட்டியினுடைய ஸ்டாண்டர்ட் அல்ல. And if the bridegroom is tarrying and the bride is sleeping, that is not the standard of a bride. அது மாத்திரமல்ல, Not just that. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நடுராத்திரியில். And in the 6th verse we read, in the midnight. வாசியுங்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இயேசு வரும்போது திடீரென்று வருவார். அவர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது. When Jesus comes, he will come suddenly and there will be no prior announcement. இந்த நடுராத்திரி என்கிறதான காலம் உபத்திரவ காலம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, அதுதான் உபத்திரவ காலம். நடுராத்திரி என்று சொன்னால் அந்த உபத்திரவ காலத்துடைய மைய பகுதியை காட்டுகிறது. When we say midnight here, it is exactly the half of the tribulation period that will come upon this earth, and nights will come when no man can operate at such a situation, and midnight is exactly the half part of the tribulation. ஆகையால் இந்த 10 கன்னிகைகளில் பாதி புத்தி உள்ளவர்கள், பாதி புத்தி இல்லாதவர்கள். And of the 10 virgins, 5 are wise and the other 5 are foolish. அது மாத்திரமல்ல, Not just that. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த புத்தி உள்ள கன்னிகைகளும் நித்திரை செய்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் வேறொரு குறையை நாம் பார்க்கிறோம். And we read that both these wise virgins and the foolish virgins do slumber and sleep. And in verse 9 we see some other shortcoming also. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். மணவாட்டி இப்படி சொல்ல முடியுமா? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் தர முடியாது. Can a bride say like this, that I cannot give something to you? எனக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் கொடுங்கள், கொடுக்கப்படும். அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற சுவிசேஷம். இவங்களுக்கு சொல்ல எங்களால் கொடுக்க முடியும், எங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. The gospel given to us is that we need to go forth, give and it shall be given to you. But here these virgins say, we have just enough for us and we cannot give it to you. அப்போ இவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகளா இருந்தாலும் இவர்களுடைய புத்தி என்ன தெரியுமா? முத்திரை, அந்தி கிறிஸ்துடைய முத்திரை எடுக்கக்கூடிய அளவில் தூங்கவில்லை, கொஞ்சம் தூங்கினார்கள். And when we say they are wise, their wisdom is to that extent
that they have slept to an extent where they have not taken the mark of the Antichrist. அதாவது அவர்கள் தூங்கினாலும் எண்ணெய் குறைவுபடாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய ஜீவத்தை காத்துக் கொண்டார்கள். Though they slept, they made sure that their oil has not reduced. அதனால ஆண்டவர் இந்த உவமை நமக்காக தான் சொன்னார், மனவாட்டிக்காக தான் சொன்னார். ஆனால் கைவிடப்பட போகிறவர்களை ஒரு உதாரணமாய் வைத்து தான் சொல்லுகிறார். Lord Jesus Christ gave this parable as a warning or a caution to us, but rather he mentioned about those who will be left behind. 24:50 வாசிங்க. Let's read 25:50. 24. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து பாருங்கள், அந்த அறியாத நாழிகள், இது இயேசுவின் ரகசிய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. It is written about the secret coming of the Lord Jesus. 25:13 வாசியுங்கள். 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த இரண்டு வசனங்களில் இயேசு நினையாத நேரத்தில் வருவார் என்று எச்சரிக்கிறது. இது ரெண்டுக்கும் இடையில் தான் இந்த உவமை சொல்லப்படுகிறது. And between both of these verses it is said Jesus will come at a hour and the time which is unknown, and in between this parable is mentioned. நாம் இயேசுவின் வருகையில் கைவிடப்படுவது, நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன், கொஞ்சம் அப்படி டீ சாப்பிட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன், பஸ் லேட் ஆயிடுச்சு, நான் வரதுக்குள்ள பஸ் போய்விட்டது என்று சொல்லுகிறோமே, அதே போலதான் இந்த கைவிடப்படுகிற புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகளை பற்றி தான் அந்த உவமையிலிருந்து கர்த்தர் ஒரு பாடத்தை சொல்லுகிறாரே ஒழிய இவர்கள் தான் மனவாட்டி என்று சொல்லவில்லை. And normally when we miss a bus, saying because I was standing in a tea shop, by the time the bus passed off and I missed the bus, same way the coming of the Lord Jesus will also be. And here when the Lord is speaking about the wise and the foolish virgins, he never mentions them as bride, but he is just narrating this parable as a word of caution. அது மாத்திரமல்ல, not just that, மறுபடியுமாய் 45ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, once again when we read Psalm chapter 45 verse 14 and 15, சித்திர தைலாளை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். இவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இவர்களுக்கும் ஒரு களிப்பு இருக்கிறது, இவர்களும் ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறார்கள். Even these companions, they have their own gladness and rejoicing. They also get an opportunity to enter into this king's palace. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவர்களும் பரலோக ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக தான் இருக்கிறார்கள். And even Matthew chapter 25 when we read, they also are part of the heaven's kingdom. ஆனால் இவர்கள் மனவாட்டி அல்ல. But they are not the bride. அப்போ இந்த சுலமித்தியால் வேற, இந்த கன்னிகைகள் வேற. Therefore the Shunammite women, she is different from these virgins. இந்த சுலமித்தியாலும் ராஜாவை நேசிக்கிறாள், இந்த கன்னிகைகளும் ராஜாவை நேசிக்கிறாள். The Shunammite also loves the king and also these virgins. இப்பொழுது இயேசுதான் அந்த மணவாளன். And Jesus is that bridegroom. அவருக்கு இயேசுவுக்கு ஒரு ஆவிக்குரிய ஈர்ப்பு இருக்கிறது. And for Jesus he has a spiritual attraction. அப்போ அவர் எண்ணெய் தேய்த்து அவர் முத்தம் செய்து ஒரு கூட்டம் ஜனங்களை தம் மண்டை இழுத்துக் கொள்கிறார். He is rubbing his oil and he is pouring forth his ointment, and he is giving his kisses and he is attracting a group of people towards himself. அந்த பரிமள தைலத்தின் வாசனையினால் எல்லாரும் இழுக்கப்படவில்லை, ஆனால் ஒரு கூட்ட கன்னிகைகள் இழுக்கப்படுகிறார்கள், சூலமித்தியாலும் இழுக்கப்படுகிறார்கள். By the sweet savor of the ointment, not all are being attracted. It is the Shunammite women and some group of people who are attracted towards him. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறார்கள், இயேசுவிடத்தில் செல்லுகிறார்கள். எதற்காக? அவரை நேசிக்கிறதுனால் அல்ல, அவருடைய பரிமள தைலத்தினால் அல்ல, தாங்கள் தேவைகளுக்காக போகிறார்கள். Even among Christians, all the people, they go to church not because of the love or because of the sweet fragrance which they have towards Lord Jesus Christ. They just go to meet their needs. அப்போ அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு அந்த ஈர்ப்பு இல்லை. For this foolish virgins, they don't have this attraction. அதுபோல சபையில் 3 கூட்டத்தார் இருக்கிறார்கள். Likewise in a church we have 3 groups of people. ஒன்று சூலமித்தியா, அந்த மணவாட்டி ஸ்தானத்தை அடைந்து கொண்டு இருக்கிறவர்கள். One is like the Shunammite women who are attaining this condition of a bride. இரண்டாவது அந்த மணவாட்டிக்கு தோழியாய் இருக்கிறதான கன்னிகைகள். And secondly, those who are companions of the virgins to the bride.
மூன்றாவது புத்தி இல்லாத கன்னிகைகளை போல இயேசுவை தாங்கள் தேவைகளுக்காக மாத்திரம் பின்பற்றுகிறவர்கள். Thirdly, like a foolish virgin who follow Jesus only for their material needs. ஆகையால் நாம் அதாவது இயேசுனுடைய அட்ராக்ஷன், இயேசுனுடைய ஈர்ப்பு புறம்பானது அல்ல. And we need to understand that the attraction from Jesus is not outwardly. இயேசுவை நாம் வெளிப்பிரகாரமா ஒரு ஆள் உருவத்தில் பார்த்தால் அவருக்கு வசீகரிக்க கூடியதான எந்த தோற்றமும் இல்லை. And when we look at Jesus outwardly with our normal eye, he doesn't have any form of visage which is very attractive. அவருடைய அட்ராக்ஷன், ஆண்டவருடைய ஈர்ப்பு தெய்வீகமானது, ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டது. His attraction is divine and it is beyond our five senses. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஈர்ப்பை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்தான். அவர்கள்தான் அந்த கன்னிகைகளும் சூலமித்தியாலும். And very few find out that spiritual attraction which is in Lord Jesus, and they are the Shunammite women and these virgins. ஆகையால் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான அந்த ரகசியமான அந்த ஈர்ப்பு, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஈர்ப்பை நாம் பார்க்க பழக வேண்டும். And in these days we need to practice to see that spiritual attraction which is not visible to our naked eye, but it is invisible and which is in a different dimension. ஏனென்றால் போன வாரம் சொன்னேனே, இயேசுனுடைய சுபாவ தன்மைகளில் என்னை ஈர்த்து கொண்டதான சில காரியங்கள். Like I said the last week, there are certain characters of Lord Jesus Christ which has attracted me. நாம் எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறோம். We all love Jesus. ஆனால் ஏன் நேசிக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு அவருடைய ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும், அவருடைய கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் யாரும் அப்படி சொல்ல மாட்டோம். We will not say as a reason that I love Jesus because of his smile or because of his look. ஏன்னா நாம் அவரை யாரும் பார்த்ததில்லை. Because none of us have seen him. ஆனால் அவருடைய உள்ளம் நம்மை கவர்ந்து கொண்டது. But his heart has attracted us. அப்ப நாம் அதை பற்றி சொல்ல வேண்டும். மற்றவர்கள் நம்மிடத்தில் கேட்டால் அதை பற்றி சொல்ல நமக்கு இருக்க வேண்டும். And therefore when others ask to us about this love, we should have something to say to them. ஜீசஸ் அவருடைய சரீரத்தில் அந்த பரிமள தைலங்களை அவர் தேய்த்து வந்த காரணமே நம்மை அட்ராக்ட் பண்ணும்படியாகதான். The very reason for Jesus to rub all the good ointments upon himself is to attract us. இன்றைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஈர்க்க வேண்டும் என்றால், today if a man has to attract another man, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலை வித்தியாசப்படுத்துவார்கள். they will change their hairstyle. அவங்களுடைய உடையை வித்தியாசப்படுத்துவார்கள். they will change the way they dress. அவங்களுடைய சில ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த தோல் நிறத்தை, அவங்களுடைய உருவத்தை, அவங்களுடைய ஷேப்பை எல்லாம் மாற்றிக் கொள்வார்கள். they will do some artificial surgeries to change the color of the skin and much things in their body. இது ஒரு மனுஷனை மாம்சீகமாக புறம்பான ஒரு அழகின் மூலமாய் வசீகரிக்க முடியாது செய்கிறதான காரியங்கள். It is in a carnal way to attract other people in a literal sense. ஆனால் இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? அவர் நம்மை அட்ராக்ட் பண்ண முடிய தன்னுடைய சரீரத்தையே கிழித்தார். In order to attract us, he himself rent his body. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்தகேடு அடைந்தார், அசிங்கமானார். And it is written in the scripture that he suffered to that extent. He was marred. He was marred. வாசிங்கள் 52 ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடி, அவருடைய ரூபம் மனுஷர்களை பார்க்கிலும் இவ்வளவும் அந்தகேடு அடைந்தது. His visage was so marred more than any man. அவருடைய முக ரூபம் அந்தகேடு அடைந்தது. And his face was so much miserable. அப்ப புறம்பாக அவர் ஏற்கனவே சாதாரணமானவராக இருந்தார், அதுவும் போய்விட்டது சிலுவையில். Already in an outward appearance he was very simple and less attractive. Even that was lost in the cross. என்னை கேட்டால் அந்த தன்னை அழகுபடுத்தாமல், அதாவது அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், மனுஷனுக்கு புறம்பான அழகை கொடுத்தவரும் அவர்தான், ஆனால் தனக்கு அழகை கொடுக்கவில்லை. அது அழகா இருக்கிறது. He is a creator God, and he is the one who gave an external beauty to all his creations and all the men, but he himself never beautified himself, and that is a beauty of him. அவருடைய எளிமை ஒரு அழகா இருக்கிறது. His simplicity is a beauty. அப்ப இப்படி நாம் பல காரியங்கள் அவர் தன்னை எப்படி தன்னை மறைத்துக் கொண்டார் என்று போன வாரம் நாம் கேட்டோம்.
Like last week we meditated how he hid himself. எப்படி நம்முடைய திரளான பாவங்களை அன்பு நிமித்தம் அவர் மூடுகிறார், அது நமக்கு அழகா இருக்கிறது. And how he covered all our sins by his love, and that is an attraction and that is beauty. அப்போ ஆவிக்குரியவர்கள் அவருடைய அதர்சனமான ஆத்தும அழகை பார்க்க ரசிக்க பழக வேண்டும். And all the spiritual people should practice themselves to find his beauty which is invisible. என்னிடத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை And the Lord spoke to me. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் தான். Psalms chapter 27 and verse 4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்ப என்ன ரெண்டு காரியங்கள் அங்க இருக்கு? There are two things mentioned here, and what is that? ரெண்டு காரியம் போட்டிருக்கு. எதை நாடுவேன்? What will I seek? வாசிங்க மறுபடியுமா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்போ ஆண்டவரிடத்தில் தங்கியிருந்து ரெண்டு காரியங்களை நாடுவேன் என்று சொல்லுகிறார். It is mentioned here that I will stay with the Lord, or dwell with the Lord, and I will ask of two things. ஆனால் சொல்லும்போது ஒன்றே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறார். But when he is mentioning it here, he says one thing have I desired. ஆனால் two things சொல்லுகிறார். But he is asking for two things. அதன் அர்த்தம் என்ன? What does that mean? அந்த ரெண்டும் இரண்டல்ல, ரெண்டும் ஒன்றுதான். And which means that two are not two, but rather they are one. என்ன ஆராய்ச்சி செய்ய போகிறார்? What is he going to inquire? அவருடைய மகிமையை பார்க்கவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும், இது ரெண்டும் ஒன்றுதான். In order to behold his beauty, he is going to inquire, and both are the same. அப்ப கர்த்தருடைய அழகு என்று சொல்வது அது அதர்சனமான ஆத்ம அழகு, அது ஒரு முடிவில்லாத அழகு, ஒரு ஆழமுள்ள அழகு, அதில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கலாம். And when we say the beauty of the Lord which is invisible is a beauty which is inwardly beauty of the soul. Very deep and very deep beauty, and we can keep on inquiring of that beauty. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் தான் என்னை அழைத்தார். And by this word the Lord called me. அப்ப எத்தனையோ காரியங்களை நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் பைபிளில். And I have inquired of many things, or researched after many things in the Bible. ஆண்டவர் சொன்னார், நீ இன்னும் என்ன அழகில் ஆராய்ச்சி செய்யவில்லையே. But the Lord spoke to me saying, but you have not yet researched or inquired about my beauty. அந்த ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறேன். And that one thing which I am missing very much. நித்தியத்தில் நாம் அவரை பார்த்து 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 நித்திய காலமாக நாம் அந்த முதல் நாளினுடைய அந்த பரவசத்தை கொண்டு பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஆழம் அவருடைய அழகு. And in eternity we will keep on seeing him, and we will see, and we will see and see. And even after so many years, we will have the same attraction or the condition where we will be awestruck as we saw in the first day. ஒரு கல்யாணமான ஒரு பாஸ்டர் ஒரு முறை பிரசங்கத்தில் சொன்னார். A pastor who was married, he spoke like this in a message. அவர் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறார். He is ministering in America. ஒரு நாள் ரோட்டில் அவரும் மனைவியும் போய் கொண்டு இருக்கிறார்கள் காரில். One day he and his wife, they are going on a particular street in their car. அப்பொழுது பயங்கர மழை பெய்து கொண்டிருக்கிறது. And it was raining heavily. அப்பொழுது ஒரு புதிதாய் கல்யாணம் பண்ணதான ஒரு தம்பதி அவர்கள் அந்த மழையில் நனைந்து கையை பிடித்துக் கொண்டு கொடையும் இல்லை நனைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். And they saw a newly wed couple. They are walking on the streets, not even having an umbrella, fully drenched, hand in hand. அப்பொழுது அந்த பாஸ்டர் நினைத்தார். Then the pastor thought like this. பாருங்க, அவங்க ரெண்டு பேருக்கு மழையும் ஒரு விஷயம் இல்ல, அவளுக்கு அவன் தான், அவனுக்கு அவள் தான். For them, even that rain is not a matter. For him, she is there, and for her, he is there. அவர் சொன்னார், அந்த பிரசங்கத்தில் அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த இடத்துல நானும் வைஃபும் அந்த ரோட்ல போயிட்டு இருந்த போன நான் கண்டிப்பா நான் ஓடி எங்கேயாவது நிழல் தேடி இருப்பேன். And in the message he said, if it is me and my wife walking in the street, and if it is raining, I would have left her and I would have gone for a shelter. காரணம் என்ன? What's the reason? கல்யாணமா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அந்த ஆதி அன்பு எப்போதும் மனுஷர்கள் மத்தியில் இருக்காது. அது பயங்கரமா ஏறும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போட்டு இறங்கி ஒரு சாதாரண வாழ்க்கை, அப்புறம் நார்மலா மாறும்.
many years have passed from the time he got married, and normally in a marriage life, the love, it shoots up in the beginning to a peak, and after which it will come down to a low level, and then it will stabilize to a certain extent. Under normal conditions, பொதுவான ஒரு சூழ்நிலை அது நார்மலான ஒரு அன்பாய் மாறும். And it will come to normal condition. ஆனால் இயேசுவினுடைய அன்பு, but the love of Jesus, நாம் இயேசுவை நேசிக்கிற அன்பு, the love by which we love Jesus, அது மனுஷர்களுடைய அன்பை போல ஏறி இறங்காது. அது எப்போதும் உச்சகட்டத்தில் நித்திய காலமா இருக்கும். It will not fluctuate like the love of men going up and down, but it will always be at peak in eternity. அப்ப அதை ஆராய்ச்சி செய்யும்படியாக தான் கர்த்தர் என்னை அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்தார். ஆனால் நான் அதை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். In order to inquire or research after this, the Lord has brought me into his temple, but that is one thing which I am missing very much. தேவன் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். The Lord loves us all. நாம் நம் மத்தியில் யாருமே அந்த கன்னிகைகளின் ஸ்தானத்தில் இருந்து மணவாட்டி இல்லை நீங்க, ஆனால் நீங்க அரண்மனைக்குள் வரலாம் என்கிற அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. The Lord has called none of us into a position of these virgins, saying you are not eligible to become a bride, and he has not called us to a lower estate. அதனால நாம் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும்? Therefore, for what should we endeavor? நமக்கு இரண்டு பொறுப்புகள் உண்டு. We have two responsibilities. ஒன்று, ஆண்டவர் நம்மை இழுத்துக்கொண்டே இருக்கிறார், அவர் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். One side, the Lord is continuously, he is attracting us, he is trying to drag us or draw us to him. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்றார், அன்பின் கயிறுகளால் அவர்களை நான் இழுத்துக்கொண்டேன். And about the Israelites, the Lord says, by the cords of love I have pulled them towards me. இந்த உன்னத பாட்டில் ஆண்டவர் முத்தம் செய்து எண்ணெயை அவருடைய உடம்பில் பூசி அந்த வாசனையினால் மற்ற கன்னிகைகள் அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய சுபாவத்தின் மூலமாக அவர் ஈர்க்க முயற்சி செய்கிறார். In this song of Solomon, he is attracting people by the kisses of his mouth, and also by rubbing those good ointments, so that people will come to him. அவர் எல்லா மனுஷர்களுக்கும் மரணத்தை ருசி பார்த்தார். And he has tasted death for all men. அவர் எல்லாரையும் அதிகமாய் நேசிக்கிறார். He is loving all people much. அவருடைய பகுதியில் அவருடைய அன்பில் மாற்றமே இல்லை. And in his part there is no change or fluctuation in his love. நம்முடைய ஜீவிய சூழ்நிலைகளில் பல விதத்தில் அந்த அன்பை அவருடைய சுபாவத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். And in our life he is exhibiting his love through his character in many ways. அவர் நம்மை பல சூழ்நிலைகள் மூலமாக அட்ராக்ட் பண்ண அவரும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிட்டு முயற்சி செய்கிறார். Using many situations or circumstances, he is also interfering in our family life, so that he might attract us towards him. ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஆண்டவருடைய அன்பு அறிவுக்கெட்டாத அன்பு. But the Bible says the wisdom of God is passeth beyond the understanding of all men. அதன் அர்த்தம் என்ன? அறிவுக்கெட்டாத அன்பு என்ன அர்த்தம்? What does that mean, that his wisdom is beyond all understanding? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அன்பை காட்டுவதற்கு சில முறைகள் இருக்கு. And for a man to show his love to another man, there is a procedural way. சில மனைவிகள் வந்து சொல்லுவாங்க, பிரதர் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, என் புருஷ ஒரு பொருளாவது எனக்கு வாங்கி தந்தார கேளுங்க பாஸ்டர். And some wives will come and complain saying, it has been since 8 years, just ask my husband, he has not even bought one good thing for me. இப்படிதான் மனுஷர்கள் அன்பை எதிர்பார்ப்பார்கள். And this is how men will expect love. ஆனால் தேவன் அன்பை வெளிப்படுத்துகிறதான காரியம் அந்த மனுஷனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் சில நேரத்தில் அந்த அன்பை புரியாமல் போய்விடுகிறோம். But God exhibiting his love is beyond the understanding of all men, and it does not go with the way how men shows their love, and that is why sometimes we don't understand his love. ஆகையால் தான் அறிவுக்கெட்டாத அன்பு என்று சொல்லும்போது சில நேரத்தில் அவர் நம்மை அன்பு செலுத்துகிறதான விதத்தை நாம் பார்க்கும்போது அது அறிவுக்கெட்டாத அன்பா இருக்கிறபடினால் அவர் நேசிக்கவில்லை, வெறுக்கிறார் என்று கூட அந்த அன்பை தவறாய் நினைக்கிறோம். Because we don't understand the way he loves, and it is beyond all our understanding, we go even to blame, saying the Lord doesn't love me. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். I'm going to give a small example. யோவான் எழுதின சுவிசேஷம், the gospel of John, 11ஆம் அதிகாரத்து chapter 11, 5ஆம் வசனம் வாசி. let's read verse 5.
இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். 3 பேர் மேல இயேசு அன்பாயிருந்தார். மேரி, மார்த்தா, லாசரு. Jesus loved these 3 people, Martha, Mary and Lazarus. இப்போ 6ஆம் வசனத்தை தமிழிலும் இங்கிலீஷிலும் வாசிங்க. தமிழில் ஒரு வார்த்தை இல்லை, அது எந்த வார்த்தை நீங்க சொல்லணும். Now let's read the 6th verse both in Tamil and English. In Tamil there is one word missing. You have to find out what that is. அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். மறுபடியும் வாசிங்க. அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இப்போது ஆங்கிலத்தில் வாசிங்க. He had heard therefore that he was sick. He abode 2 days still in the same place where he was. என்ன வார்த்தை மிஸ் ஆகுது? Which word is missing? மறுபடியும் தமிழ்ல வாசிங்க. அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இப்ப இங்கிலீஷ்ல வாசிங்க. When he had heard therefore that he was sick, he abode 2 days still in the same place where he was. என்ன வார்த்தை காணோம்? இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இல்ல. Word which is in English is not found in Tamil. இது ஏற்கனவே ஒரு யூத் மீட்டிங்ல சொல்லி இருக்கேன் யாபேஸ்ல. I've already shared this once in youth meeting. இங்கிலீஷ்ல when he had heard therefore, அந்த therefore ஆகையால் என்கிறதான ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. In English there is a word called therefore. இப்பொழுது 5ஆம் வசனத்தை வாசித்து ஆகையால் என்று ஆரம்பித்து 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். And let us start reading verse 5 with the word therefore, and then we'll read verse 6. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். ஆகையால் அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். புரியுதா அந்த வசனம்? Can you understand this verse? இயேசுவுக்கு மேரி, மார்த்தா, லாசர் ரொம்ப பிடிக்குமா? Jesus loves Mary, Martha and Lazarus. பிடிச்சதுனால because he loved them. லாசரு சிக்கா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணோம்? உடனே வீட்டுக்கு போனோம். அதான் அன்பு. On hearing that Lazarus is sick, if he really loves them, immediately he should have gone to see him. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? But what does this verse say? இயேசு இந்த 3 பேரையும் நேசித்தபடினால் இவர்கள் லாசரு வியாதியா இருக்கின்ற கேள்விப்பட்ட போது இன்னும் 2 நாட்கள் அங்கே இருந்தாராம் இருக்கிற இடத்துல. Since Jesus loved all these 3 people, and when he heard that Lazarus is sick, he abode in the same place where he was. இது அன்பா? Is this love? நாங்க அது நிறைய பண்றோம் ஊழியக்காரங்க. நாங்க we servants of God do that very often. இந்த மெட்ராஸ்ல இருக்கிற ஃபயர் என்ஜின் மாதிரி எல்லா தீயெல்லாம் அணைஞ்சு போன ஒரு டிங் டிங் டிங்னு அடிச்சிட்டு வர தண்ணி ஊத்துறது. Like the fire brigades of Chennai city, when all the fire has already been put off, they will come at the last. அப்போ இயேசு அப்படிதான் பண்றாரு பாருங்க. Even Jesus is doing the same thing. சீரியஸா இருக்கிற, சீக்கிரம் வாங்க சொன்னா இன்னும் 2 நாள் அங்கே இருக்கிறார். When it was told to him Lazarus is very serious, come immediately, he is avoiding for another 2 days. ஏன் அப்படி செய்தார்? Why did he do that? அன்பா இருந்ததனால தான் பைபிள் சொல்லுது. அவர்களை நேசித்தபடினால் ஆகையால் அவர் 2 நாள் அங்கே இருந்தார். Bible says because he loved all the 3 and therefore he tarried. இதான் அறிவிக்கட்டாத அன்பு. And this is the love which is beyond our understanding. இப்படி தேவனோடு நாம் பழகும்போது அவருடைய அந்த தைலங்களினுடைய வாசனையை மனுஷர்கள் மத்தியில் பார்க்க முடியாதது. அது விசித்திரமான ஒரு வாசனை. Likewise, when we have a relationship with God, we can smell those sweet fragrance of his ointment, which is not normally found among men. அப்ப அவருடைய சுபாவ தன்மைகளே வித்தியாசமானது. And all his characteristics are completely unique. யோவான் 13ஆம் அதிகாரம், John chapter 13, 3ஆம் வசனத்தை வாசி. let's read verse 3. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், இப்போ ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து எல்லா பவர் இப்போ இயேசு கையில தான் இருக்கு என்று அறிந்த போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ என் காலம் எல்லாம் இங்க வா அப்படி சொல்லிட்டு தான் அதிகாரத்தை நம்ம செலுத்துவோம். இயேசு என்ன பண்ணார்? எல்லா அதிகாரம் தன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது என்று அவர் அறிந்த போது, அடுத்த வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும்
எவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தை, கண்ணீரா. இதெல்லாம் யாரால் மனுஷர்கள் மத்தியில பார்க்க முடியுமா? வேற தேவர்கள் மத்தியில் பார்க்க முடியுமா? How beautiful are these things which Jesus did? Can we see it among other gods or goddesses or among any other men? இதுதான் இயேசுவுடைய பரிமள தைலம். And this is the good ointment of Jesus. எல்லா பவர் கிடைத்த போது எல்லாரை விட அதிகமாய் தாழ்த்தி ஒரு டவலை கட்டிக்கொண்டு சீஷருடைய பாதங்களை கழுவுகிறார். When he knew that he has all the power both above and below, he humbled himself completely and he took a towel, girded himself and started washing the feet of all the disciples. இப்பொழுது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. Now let's read Song of Solomon chapter 1 and verse 4. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? What do we read here? என்னை இழுத்துக்கொள்ளும், அப்போது ஓடி வருவேன் என்று சொல்லவில்லை, நாங்கள் ஓடி வருவோம் என்று சொல்லுகிறார். It is mentioned, draw me in singular and we will run after thee in a plural form. மறுபடியும் வாசிங்கள். என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஓடி வருவோம், அது யாரு? And who are these? சொல்லுங்க. அந்த முந்தின வசனத்தினுடைய கன்னியர்கள். And these are the virgins from the preceding verse. இப்போ இந்த கன்னிகைகளும் இயேசுவை நேசிக்கிறார்கள், சூலமித்தியாலும் இயேசுவை நேசிக்கிறார்கள். Both the virgins as well as the Shunammite women both love Jesus. ஆனால் சூலமித்தியாளுடைய அன்பு தான் அதிகமா இருக்கிறது. But the love of Shunammite women is greater. அது மணவாட்டியினுடைய அன்பு. And that's the love of the bride. ஆனால் இவளுக்கு இன்னும் வளர்ச்சி வேண்டும். But she still needs a growth. ஆகையால் மணவாளன்ட்ட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பூசி இன்னும் கொஞ்சம் முத்தம் செய்து என்னை இழுத்துக் கொள்ளும், நான் ஓடி வருவேன். நான் ஓடி வரும்போது இந்த கொஞ்சம் நேசிக்கிற இந்த கன்னிகைகள் என்னை கண்டு அவர்கள் என்னோடு கூட ஓடி வருவார்கள். Therefore she says to the bridegroom, kiss me with the kisses of my mouth, apply more oil upon me so that I might be more attracted towards you, and I will also come running towards you along with these virgins towards you. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? ஆண்டவர் முதலாவது மணவாட்டியை தன்னை இழுத்துக் கொள்ளும்போது, when the Lord first he attracts the bride towards himself, அந்த மணவாளனுடைய பரிமள தைலத்தினுடைய வாசனை மணவாட்டியின் மேல் வெளிப்பட்டு இப்போது இந்த கன்னியர்கள் அந்த இயேசுவின் வாசனை மணவாட்டிக்குள் கண்டு இவர்களும் ஓடி வர ஆரம்பிக்கிறார்கள். The sweet savor of that bridegroom Lord Jesus is also smelt upon this bride, and by the smell which comes on the bride, even these virgins are also attracted. இதுதான் சாட்சியுள்ள ஜீவியம். This is called the life of witness or இதுதான் testimony. கர்த்தருக்கு நம் ஜீவியத்தை கொண்டு ஊழியம் செய்கிறதான பகுதி. And this is the part where we minister to God through our life. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை. How beautiful is a Christian life. இன்றைக்கு நம்முடைய கசப்பையும் நம்முடைய வெறுப்பையும் நம்முடைய உலக தன்மைகளையும் ஆடம்பரத்தையும் நம்மையும் தான் வெளிப்படுத்துகிறோமே ஒழிய ஒரு மணவாட்டி ஸ்தானத்தில் இயேசுடைய அந்த பரிமள தைலத்தை நம்மேல் பூசிக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்கிறோமா? Today we show forth all our bitterness, hatred and all worldliness, and we try to show us our own self, but do we apply this good ointment of Jesus upon us, and do we exhibit Jesus to others? நம்முடைய துர்நாற்றத்தை தான் வீசிக்கொண்டு இருக்கிறோம். And we are bringing out a bad odor. நாம் ஆண்டவரை மற்றவர்களை இயேசுவண்டை கொண்டு வரக்கூடியதான சாட்சியுள்ளவர்களாய் இருக்கிறோமா, இல்லை என்றால் இடரலுக்குரிய நாற்றத்தை வீசிக்கொண்டு இருக்கிறோமா? Are we having a life of good testimony that we might attract other people towards Jesus? Are we with a bad stinking odor that we are an offense to others? நான் காலேஜில் படித்துக் கொண்டு இருக்கும்போது, when I was studying in the college, என்னுடைய வாத்தியார் ஒவ்வொரு மாணவனுடைய என்ன மதத்தை சேர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். And my instructor, he asked to every student of which religion you belong to. நான் கிறிஸ்டியன் என்று சொன்னேன். என்னுடைய டர்ன் வரும்போது, when my turn came, I said I am a Christian. Roman Catholic or Protestant? He asked whether are you a Roman Catholic or a Protestant? நான் Protestant என்று சொன்னேன். I told I am a Protestant. அப்படி என்றால் அதிலே எந்த பிரிவு என்று கேட்டார். And in that, what is that subcategory you belong to? Pentecost என்று சொன்னேன். I told I am a Pentecost. Pentecostா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொன்னார். Looking at me, he said, are you a Pentecost? Looking at you, it doesn't appear so. என்ன அசிங்கமான வார்த்தை. What a bad word. அதுதான் சாட்சி. And that is a witness. அழகான சாட்சி. உன்னை பார்த்தால் அப்படி தெரியலையே. And what a good witness. Looking at you, it doesn't appear like that. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்ன, உன்னை பார்த்து ஒருவன் வந்து நீ கிறிஸ்தவன் என்று கேட்டாலே அது அசிங்கம், உன்னை பார்த்தாலே நீ கிறிஸ்தவன் என்று தெரிய வேண்டும். And a man of God, he said like this,
if somebody comes to you and asks, are you a Christian? Even for that question you need to be ashamed of. Even before asking a question, looking at you, they should find out that you are a Christian. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் நம்மை இழுத்துக் கொள்ள விரும்புகிறார். God wants to attract us. நம்முடைய வீட்டுக்கு வந்து அவர் விசித்திரமான பரிமள தைலம் உடையவர். அதை தன் உடம்பில் பூசி, ஆத்மாவில் பூசி, அதன் மூலமாக சில அன்பான சூழ்நிலைகள் மூலமாக, அறிவிக்கட்டாத அன்பின் மூலமாக நம்மை அவர் அண்டை இழுத்துக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். He wants to come to our house, to our family, and using certain unique good ointments, he wants us to attract us towards himself. மனுஷர்களால் புரிந்து கொள்ள முடியாத அந்த அறிவிக்கட்டாத அன்பு நான் புரிந்து கொள்ள வேண்டும், அவரால் நான் ஈர்க்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of us desire that I want to be attracted by God's love which passes all understanding? நம்முடைய உள்ளம் அவருடைய ஈர்ப்பை புரிந்து கொள்ள, அந்த பரிமள தைலத்தினுடைய வாசனையை புரிந்து கொள்ள, சிலருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. Every people have their own taste. சிலருக்கு மீன் குழம்பு என்றால் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. Some like fish curry but others don't like it. சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வாசனை பிடிக்கும், சிலருக்கு அது அருவருப்பா இருக்கும். For some people they like a certain good smell, but for others they will have a dislikeness to it. ஆனால் இயேசு அவருடைய தைலத்தை பூசி நம்மை ஈர்க்க பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அது நமக்கு நித்திய நஷ்டம். அது and but when Jesus applies his good ointment upon himself in order to attract us, and when we say I don't like that smell, it will become an eternal condemnation. Jesus உடைய தாழ்மையில, Jesus உடைய ஞானத்தில, Jesus உடைய அன்புல, பரிசுத்தத்தில மறைந்திருக்கிறதான அந்த பரிமள தைல வாசனைகளை கிரகித்துக் கொள்ள, புரிந்து கொள்ள, நேசிக்க என்னுடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். How many of us desire that the Lord should change my heart so that I might understand the good ointment of Jesus, which is his humility, which is his love, which is his holiness? Those who want to say that, please put up your hand. ஒரு பன்றிக்கு சாக்கடை நாற்றம் என்றால் பிடிக்கும். For a swine it likes the smell of a ditch. கர்த்தர் நம்முடைய ஐம்புலன்களை சுத்திகரிக்க வேண்டும். May the Lord cleanse all of five senses. அவர் நம்மை ஈர்க்க முயற்சி செய்யும்போது நம்முடைய ஐம்புலன்கள் அதற்கேற்றபடி டியூன் ஆக வேண்டும். When he wants to attract us, all of five senses should be tuned to that. என்னுடைய ஆத்துமா அவருடைய ஈர்ப்புக்கு இணங்க வேண்டும். My soul should respond to his attraction. என்னுடைய ஆத்துமா அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். My soul should understand his love. எனக்குள் இயேசுவின் மேல் இருக்கிற நேச வைராக்கியம் ஒரு ஜுவாலையை போல பற்றி எரிய வேண்டும். The zealous love which is in me for my bridegroom should be burning like a flame of fire. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? கண்ணீர்கள் அன்பை அழிக்க மாட்டாது. Many waters cannot quench his love. கரங்களை உயர்த்துவோமாக. Let us put up our hands. நம்முடைய நேசர் நம் மத்தியில் இருக்கிறார். Our pillar is in our midst. அவர் அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். He is trying to pull us by the bounds of the cord of love. கன்னிகையின் ஸ்தானத்தில் நின்று கொஞ்சம் நேசிக்க வேண்டாம், முன்னாடி செல்வோம். சுலமித்தியாவை போல முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கிறிஸ்துவில் அன்பு கூறுவோமாக. Let us not be loving him a little bit, but rather let us become like a Shunammite women, loving him with all our strength, with all our heart, with all our soul. கர்த்தர் நம்முடைய வீட்டுக்கு வரப்போகிறார். The Lord is going to come to our house. அவரை இதுவரைக்கும் தவறாய் புரிந்து கொண்டிருந்தோம், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள போகிறோம். Until today we have understood him wrongly, but now we are going to understand his love. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பேனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பேனியது. உங்கள் நாமம் ஊற்றுண்ட தைலம் உத்தாமரே உம்மை நேசித்திடுவேன். உங்கள் நாமம் ஊற்றுண்ட தைலம் உத்தாமரே உம்மை நேசித்திடுவேன். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் Thank you, Jesus. Thank you, Jesus.